தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னப்பா தோழர்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்களேனா சில பேர் கோவம் வருது. என்னப்பா மக்களேங்கிற, நம்மளாம் நண்பர்கள் அப்படிங்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக நம்மளாம் நண்பர்கள் தான். அதனால இனிமே தோழர்களே அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தோழிகளே, என்ன வேணா வச்சுங்க. சரி, விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரோ விஜயபாஸ்கர் அவர்களை தாவேக்கால இணைச்சு விட்டு தூய சக்தின்னு சொன்னால் வீடியோவில் உட்காந்து பேசுறிய வெக்கமாக இருக்கா என்னை பார்த்தானே கேட்குறீங்க. நான் வேற ஒரு ஆங்கிள் சொல்கிறேங்க. தூய சக்தி அந்த சைடு போல நான் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறேன். அந்த டைமென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, விரைவில் 10 ரூபா பாலாஜி கைது செய்யப்பட போறாரு. உண்மைக்குமே சொல்றேன், அந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் நான் படிச்சு பார்த்தேன். எவ்வளவு மட்டமான ஒரு திட்டத்தை போட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னு பாருங்களேன். நம்ம எதுவும் செய்ய போறது இல்லைங்க, அவங்களே நம்மள்ட்ட வந்து தெளிவா மாட்டிருக்காங்க. இது என்ன கதைன்னு பார்க்க போறோம். நேத்தே பேசணும், இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசுவோம். ஒன்பே ஒன்னா தெளிவாளமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம், அதாவது தோழர்களே, விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்கால இணைக்கப்பட்ட போது 2 விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு தாவேக்கால இந்த பதவி கொடுப்போம், அந்த பதவி கொடுப்போம், இதை செய்வோம், அதை செய்வோம், எந்த ப்ராமிஸும் கொடுக்கல. ஏன்னா யார் வேணால் என் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா, எங்கள் கட்சி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது, தேவை இருக்கா வந்து ஜாயின் பண்ணிக்க, என்ன செய்யலாம் என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் அப்புறமா நம்ம பேசி செஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம கொடுத்த முதல் ப்ராமிஸு. 2வது, எப்பா உன் மேலே சில கேஸ் எல்லாம் இருக்குது, அந்த கேஸ்லாம் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்கிறத நம்ம அண்ணன் சிடிஆர்னே சொல்லிட்டாரு. ஏன்னா குட்கா வழக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படிங்கிற வழக்கு இருக்குது, அது இல்லாமல் வேற 2 வழக்குகள் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 வழக்குகள் இவர் மேலே இருக்குது. இன்னொன்று கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே 3 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. ஆனால் இந்த 2 பேருமே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து தாவேக்கால ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க மேலே ஊழல் வழக்கு இருக்குல்ல, மக்கள் எப்படி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆங்கிள் தான் அரசியல், இதுதான் அரசியல். இந்த அரசியல் புரிஞ்சதுனால தான் நம்ம தலைமை இவங்களை இணைச்சிருக்காங்க. எல்லாமே அவங்க மேலே தப்பு இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து பேச போகிற செந்தில் பாலாஜி மேலேயுமே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் அவர் எம்எல்ஏ. எப்படி இதுதான் எப்படி நடக்குது? இதுதான் அரசியல். மக்கள் பார்க்கறது வேற, ஆதரவாளர்களாக நம்ம பார்க்கறது வேற. 2க்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறதான் நான் இங்கே சொல்ல வரேன். ப்ரோ இது எனக்கு ஏதோ சரியா இல்லை ப்ரோ, நம்ம வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னால் நம்ம தலைவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? ஒருவேளை அந்த ஊழல் வழக்குகளை கிடப்பில் போட்டாங்கன்னா என்ன ப்ரோ பண்ணுறதுன்னா, நம்ம இதுக்கு இருக்கோம் விச்சுவல் வாரியர்ஸ், நம்ம என்ன பார்த்துட்டு அப்படியே சும்மா இருப்போமா? நம்ம தலைவருக்காண்டியும் பேசுவோம், தலைவருக்கு எதிராகவும் சில நேரங்களில் பேசுவோம். தலைவரோட முடிவுகள் இது அத்தனைக்கு காரணம் தலைவர் நல்ல பாதையில் பயணிக்கணும், கட்சி நல்ல பாதையில் பயணிக்கணும். நம்ம ஆதரவாளர்கள் மட்டும் கிடையாது, நலன் விரும்பிகள் அப்படிங்கிறது உங்க அத்தனை பேருக்கு தெரியும். இப்போ நம்ம விஜயபாஸ்கரை சேர்க்கலன்னு வைங்களேன், திமுகவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு காலைல கனிமொழி அக்கா ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, மேபி நேற்றுன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோ அடுத்த நாள் பார்ப்பீங்க. கனிமொழி அக்கா ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க, வாஷிங் மிஷினாக மாறியது தாவேக்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப பூசுன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் அதே நேரம் திமுகவில் அதிமுக காரங்களாம் நிறைய பேர் அதிமுக காரங்க தான் இருக்காங்க. மேபி நான் லிஸ்ட்டு வேணா சைடில் போடுறேன். அப்போலாம் வாஷிங் மிஷின் ஆகலையா? ஓபிஎஸ் அவர்கள் மேலே, வைத்தியலிங்க அவர்கள் மேலே எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ணீங்களே, அப்போலாம் நீங்கள் வாஷிங் மிஷின் ஆகலையான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி ஆகா ஓகான்னு குதிப்பாங்க, திமுக அதிமுக சமரசம் பண்ணி பொது வேட்பாளர் சீமான் அண்ணன் அப்படின்னு, அதுக்கு மட்டும் ஓகேங்க, ஏன்னா அண்ணன் எம்எல்ஏ ஆகணுங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே இங்கே பொலிட்டிக்கலாக வெளியே ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. நம்ம ரொம்ப தெளிவாக 2 விஷயத்த சொல்லிட்டோம், காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், பதவி சார்ந்து எதுவும் பேசாதீங்க, வேணா வந்து ஜாயின் பண்ணிக்க, டிமாண்ட் உனக்கு தான் இருக்குது, எங்களுக்கு கிடையாது, நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கோம், இப்போ இருக்கிற கட்டமைப்பை வச்சு தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் தான் அடிஷ்னலாக உள்ள ஒன்றுன்னு ஆசைப்படுறீங்க, வாங்க சேர்ந்துக்குங்க, கட்சிக்காண்டி உழைங்க, அடுத்து என்ன நடக்குதோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இவர் உள்ள வந்தார்னா டெல்டா பக்கம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ரொம்ப 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 அதிகமான ஒரு பெரிய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது விஜயபாஸ்கர் அவர்களை தாவேக்கால இணைக்கிறது தாவேக்காவோட விருப்பம் கிடையாது, தாவேக்காவோட தேவை. விருப்பம் வேற, தேவை வேற. ஏன் தேவைன்னு நான் சொல்கிறேன்னா, வருங்காலங்களில் திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து நிற்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம டீம் இருக்காங்கல்ல, நம்ம டீம் ஓகே தான், ஆனால் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அங்கங்கே வலுவான நபர்கள் நம்ம சைடில் நின்னாதான் இந்த அரசியலை எதிர்கொள்ள முடியும். களத்தில் என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஈஸியாக திருப்பி விட்டுருவாங்க செய்தியை. களத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது. அந்த தலைவர்கள் நம்ம தலைமையின் கீழ் தப்பு பண்ணாங்கன்னா நம்ம தலைவரே வச்சுக்க மாட்டார், நம்ம எதுவுமே பேச தேவையில்லைங்க. அவர் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் அத்தனையுமே தாவேக்கா ஆட்சியில் வாங்கப்பட்ட வழக்குகள் கிடையாது, அவர் அதிமுக ஆட்சியில் வாங்கின வழக்கு தான் அவர் மேலே இருக்கு. தாவேக்கா ஆட்சியில் அவர் தப்பு பண்ணாலும், பழைய வழக்குகளில் இங்கே காம்ப்ரமைஸ் நடந்தாலும் முதல்ல பேச போகிறது இன்ஃபர்மேட்டிவ் டைரியா இருக்கக்கூடிய நான் தான். வேற யாருமே இதை பற்றி பேசலனாட்டியும் நான் பேசுவேன். ஏன்னா தலைவர் இந்த ஆங்கிளில் தான் அதை செஞ்சிருக்காரு, தலைவர்
தலைவரை முழுமையா நம்புறேன், முழுமையா நம்பி தான் வீடியோட இந்த விஷயத்தை ஆவணப்படுத்துறேன். இந்த வார்த்தையை தாண்டி தலைவர் நடந்துகிட்டாவோ கட்சி நடந்துகிட்டாலோ முதல் குரல் என்னுடைய குரலா இருக்கும். நமக்கு அவரை சேர்த்துக்கணுங்கிற ஆசை கிடையாது. வருங்காலத்தின் அடிப்படையில் தேவை அடிப்படையில் நம்ம சேர்த்திருக்கோம். எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம எந்தவித விஷயமும் இல்லாம வாங்க வந்து சேர்ந்துங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி இல்லைன்னா அந்த பக்கம் திமுகவில் அவர் ஜாயின் பண்ணியிருப்பார். இன்னைக்கு அவர் மேடையில் பேசும்போது மாமா சித்தப்பா மாப்பிள்ளை அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. ஏன் எப்படி ஜெயிக்கிறாரு? ஏன்னா அவர் அந்த ஊரோட அப்படியே வாழ்றாருங்க. நம்ம ஐயா செங்கோட்டையன் 9 முறை ஜெயிச்சார். எப்படி ஜெயிப்பார் 9 முறை? இன்னைக்கு குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க முடியலங்க. செங்கோட்டையன் ஐயா 9 முறை ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார்? அரசியல் வேற, நம்ம நினைக்கிற அரசியல் வேற, மேல பார்க்குற அரசியல் வேற, கீழே நடக்கிற அரசியல் வேற, கல அரசியல் வேற அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது புரியும். நான் மறுபடியும் சொல்றேன், காம்ப்ரமைஸ் ஆனா எதிர்க்க போறது விச்சுவல் ராஜா இருக்கக்கூடிய நம்ம தான். இதை நம்ம முதல்ல தெளிவாளமா புரிஞ்சுக்கலாம். இது நம்பர் 1. நம்பர் 2, என்ன ப்ரோ செந்தில் பாலாஜி மேட்ரு? இந்த மனுஷன் நல்ல செய்திக்கு தலைப்பு செய்திக்கு வரவே மாட்டார். இப்போ என்ன எம்எல்ஏக்களை இந்த மாதிரி வந்து விலக்கி வாங்கிட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தலைமறைவாயிட்டார். இப்போ உதாரணத்துக்கு மின்சார வாரியத்தில் நம்ம அண்ணன் சிடிஆர் அண்ணன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அன்னைக்கு வெளியே வந்து இவர் பேசினாருங்க. என்ன பேசினாரு? இந்த மாதிரிலாம் இல்லைங்க, அந்த மாதிரிங்க, இப்படி பண்ணிட்டாருங்க, அப்படி பண்ணிட்டாருங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதற்கு முன்னாடி வந்து மிக முக்கியமாக அந்த கரூர் ஸ்டாம்பேட் விஷயத்தில் அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து, அதுவும் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. ஏன் இன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு தலைமறைவாக ஓடுறீங்க? திமுகவில் இருக்கக்கூடிய வேற சில பேர் தான், ரகுபதி அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. பரமசிவனோ பரமானந்தனோ யாரோ ஒருத்தர் எக்ஸ் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் பிரஸ் மீட் கொடுத்தாரு. ஏன் நீங்க கொடுக்க வேண்டியதானே? எங்க போனீங்க? நீங்க உங்க தம்பி, உங்க மேல எந்த தப்பும் இல்லை. நாங்க பொய் வழக்கு போட்டோம்னா நேரடியாக மீடியா சந்திக்க வேண்டியதானே? நல்லா மாட்டிக்கிட்டீங்க. எஃப்ஐஆர்ல திருநாவுக்கரசு நல்லா சொல்லியிருக்காரு உங்களை பத்தி. அந்த எஃப்ஐஆரை நல்லா படிச்சு பார்த்ததுனால சொல்றேன். இவ்வளவு பச்சையாவையா ஒன்று பண்ணுவீங்க? எனக்கு சத்தியமா புரியல. ஒரு விஷயத்தை செந்தில் பாலாஜி என்னன்னா தப்பு பண்ணுவாப்புல மாட்டிப்பாப்புல. இதில் மாட்டிக்கிட்டாரா? இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் மாட்டிக்கிட்டார். சிபிஐ கேஸ் தலைப்பு செய்தியாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதிமுக ஆட்சியில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இடி அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலில் இருந்தார். ஒரு 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 மானரோசம் இருக்கிற மனுஷன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இலாக்கா இல்லாத அமைச்சரெல்லாம் இருக்க மாட்டான். ராஜினாமா பண்ணிட்டு என் மேலே தப்பு இல்லை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. நீங்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் எம்எல்ஏவாக இருந்தீங்க. தார்மீகம் அடிப்படையில் ராஜினாமா பண்ணி கூட நீங்கள் தலைப்பு செய்தியில் வரல. நீங்க எப்ப தலைப்பு செய்தியில் வந்தாலும் ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் தலைப்பு செய்தியில் வரீங்களே தவிர பாசிட்டிவான விஷயத்துக்கு ஒருபோதும் வர்றதில்லை. கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஜூலை 10ஆம் தேதி வந்து கரூர் போறாரு. கரூர் போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போவார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. நாங்க எதுவும் பண்ணலங்க, நீங்களே பண்ணி எங்களோட வெற்றியை சகிக்க முடியாம நீங்களே அழகா மாட்டிக்கிறீங்க. நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க சட்டத்துக்கு விரோதமா செயல்படுறதுனால உங்களை கைது பண்றோம். வேற எதுவுமே நாங்க பண்ணல. ஸோ செந்தில் பாலாஜி கைது விரைவில் நடக்கும் அப்படிங்கிறது நாளிதழ்கள் சொல்கிற மிக முக்கியமான செய்தியாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.